இனி எப்போதும் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று மு.க.ஸ்டாலின் பேசியதை கேட்டு வைகோ கண்ணீர் விட்ட நெகிழ்ச்சியான காட்சி திருச்சியில் நடைபெற்ற மதிமுக நிகழ்ச்சியில் அரங்கேறியது. மதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் புகழ் போற்றும் விழா மற்றும் புத்தக வெளியீட்டு விழா திருச்சியில் நடைபெற்றது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய வைகோ, தமிழகத்தை அபாயம் சூழ்ந்துள்ளதாகவும் ஆரியம் சூழ்ந்த சனாதன படையெடுப்பை தடுக்க மு.க.ஸ்டாலின் தலைமையில் இளைஞர்கள் திரள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த தமிழகத்தை காக்க, தமிழக வாழ்வாதாரங்களை காக்க சூழ்ந்து வருகின்ற சனாதன படையெடுப்பை, இந்துத்துவ சக்திகளுடைய படையெடுப்பை தடுத்து தகர்த்து தூள் தூளாக்க, திராவிட இயக்கத்தை காக்க, ரத்தத்தால் கண்ணீரால் வியர்வையால் கட்டி வளர்க்கப்பட்ட திராவிட இயக்கத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழிவந்த அந்த கோட்டையை பாதுகாக்க கிளர்ந்து எழுவீர் எப்படி இளைஞர்களாக. இதனைத் தொடர்ந்து பேசிய மு.க.ஸ்டாலின், வைகோ அருகில் ஸ்டாலினா என்று சிலர் பொறாமையில் பேசி வருவதாக குறிப்பிட்டார். அவர்கள் திராவிட கட்சிகள் இணைவதை பொறுத்துக் கொள்ளாதவர்கள் என்று கூறிய மு.க.ஸ்டாலின், தளபதியும் போர்வாளும் ஒரே மேடையில் உள்ளதாக தன்னை பற்றியும் வைகோ பற்றியும் குறிப்பிட்டார். மேலும் வைகோவிற்கு என்றென்றும் தான் துணை நிற்பேன் என்று ஸ்டாலின் உருக்கமாக கூறினார். உங்களுக்கு நான் எப்படி இருந்தேனோ அதுபோல் தம்பி ஸ்டாலினுக்கு என் வாழ்நாள் முழுவதும் உடனிருப்பேன் என்று சொன்னார். ஆக அவருக்கு துணை நிற்பேன் என்று சொன்னார். ஒரு முறை இல்லை, பல முறை சொன்னார். அண்ணன் வைகோ அவர்களே, நீங்கள் எனக்கு துணையாக இருப்பது மட்டுமல்ல, நான் உங்களுக்கு துணையாக என்ற வாக்குறுதியை வழங்குவதற்காகத்தான் நான் இந்த விழாவிற்கே வந்திருக்கிறேன். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் இந்த பேச்சை கேட்டு மகிழ்ந்த வைகோ உணர்ச்சி பெருக்கில் கண்ணீர் சிந்தினார். ஸ்டாலினின் நிகழ்ச்சியான பேச்சால் வைகோ கண்ணீர் விட்ட காட்சி இரு கட்சி தொண்டர்களையும் நெகிழச் செய்தது. செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.